இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியும் மூடுன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இது கடைசி காலத்துக்கு சொன்ன ஒரு வேர்டு. ஆனாலும் பைபிள்ல போட்டிருக்கு, எசையா சொல்றாரு, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதைப்பார். இதுதான் கடைசி காலத்துல தேவ திட்டம். இதுதான். ஒவ்வொரு நாளும் வேர்ல்டு டார்க் ஆயிட்டே இருக்க போகுது, இருள் மூடிட்டே இருக்க போகுது. ஆனா அவருடைய பிள்ளைகள், த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டே இருக்கணும், ஷைன் ஆகிட்டே இருக்கணும், லைட் வந்துட்டே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இது 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 ரெண்டுமே நல்ல இது ரெண்டுல ஒன்று தான் உண்மையாயிட்டு இருக்குது. அதுதான் வருத்தம் நமக்கு. ஒன்று என்ன, உலகம் எங்கே போயிட்டு இருக்குது, இருளுக்குள்ளேயும் இருள் மேலே போயிட்டு இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் வேர்டு என்ன, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இப்போ இன்னைக்கு வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியவங்க இன்னைக்கு நாமளே மங்கி போயிருக்கிறோம். இன்னைக்கு இதான் பிரச்சனை. நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. இது அந்த ரட்சிப்புன்றது தான் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் 1வது படிக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும்னு வேதம் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த தேவனை பைபிளில் போட்டிருக்கு, பேதுரு சொல்றான், நீ எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர்றாயோ அந்த வளர்ச்சி வர வர உனக்குள்ள இருக்கிற மகிமை கூட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு போடுறேன். தேவனை அறிகிற அறிவுன்றது வெறும் அறிவு பூர்வமாக இல்லை. பூமி இனி ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டாக போகுது. அதுவும் இனி வரப்போகிற வருஷம்லாம் நம்ம சொல்லவே வேணாம். இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில நமக்கு ஹார்ட் அட்டாக், ஒரு சில செய்தி கேட்கும் போதே நமக்கு நெஞ்சு பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, இதெல்லாம் உங்களை பயப்படுத்த சொல்ல, இதெல்லாம் நமக்கான எச்சரிக்கை. வேதத்தில் எத்தனையோ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளை பயன்படுத்துறதுக்கு இல்லை, நம்ம காஷனாக இருக்க சொல்கிறாங்க நம்மள ஆண்டவர். நம்மளை என்ன பைபிளில் கடைசி காலத்து குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொன்னார் சொல்லுங்கள். அடிக்கடி இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் போய் மத்திய, மார்க், லூக்கா, யோவான் 4 படிச்சு பாருங்க. எண்ட் டைம் பற்றி, கடைசி காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன, ஜாக்கிரதையாக இருக்கு, எச்சரிக்கையாக இருங்க, பி காஷியஸ். மைண்ட் ஏனோ தானோ சுத்த விடாது, அலைப்பாய விடாது, பி கேர்ஃபுல். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்து புல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விழுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வகை தேடிட்டு இருக்கிறான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு ஆயுதத்தோடு இருந்தா நம்ம ஈஸியா அவன் ஆயுதத்தோடு வரல, அவன் டிசப்ஷன், வஞ்சனை. அப்போ அந்த எண்ட் டைம் பற்றி போடும்போது எல்லா ஊழியர்களும், அப்போஸ்தலன் பவுல்லேருந்து, பேதுருலேருந்து, இயேசு கிறிஸ்துவிலேருந்து எண்ட் டைம் குறித்து சொல்லும் போது எல்லாரும் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீ வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. யாரை வஞ்சிப்பான்? ஆண்டவர் அறியாதவங்களை வஞ்சிக்க ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை, அவங்க ஆல்ரெடி அங்கே உள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ அந்த வஞ்சனை யாருக்காக? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடவுள் ஆண்டவர்கிட்ட இருந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லாமே அது ஒரு டிசப்ஷன் தான். உனக்கு தெரியல. நீ நினைக்கிற இது நியாயம், அநியாயம், ரீசன், காரணங்கள், இதுதான் காரணம், இதுக்கு பின்னாடி இது காரணம், இது இப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி நடந்திருக்கு, இது இப்படி நடந்திருக்கு. எல்லாத்துலேயும் நீங்கள் ரைட் ஆர் ராங் நான் ரைட்டா நீ ராங்கா, நான் கரெக்டா நீ ராங்கா, அவங்க கரெக்ட் நான் கரெக்ட், இவங்க கரெக்ட், அவங்க இதுலேயே நம்ம லைஃப்லாம் போயிட்டு இருக்குது. என்றைக்குமே நம்ம ஸ்டாண்ட் நான் கரெக்டு தான், நான் யார் என்றைக்கு இந்த உலகத்தில் எப்போவாது தேவ பிள்ளைகள் சேர்த்து எவனாவது அவன் பண்ண தப்ப நான் தப்பு பண்ணேன் அவன் ஒத்துக்கிறான். எங்கே காட்டுங்க, யாராவது கிறிஸ்தவத்தில் சேர்த்து தான் சொல்கிறேன், ஐ எம் ராங், நான் பேசிட்டு தப்பு, நான் பண்ண தப்புன்னு சொல்கிற ஒரு ஆளை காட்டு. எல்லாரும் என்ன பண்ணதான் ட்ரை பண்ண போகிறாங்க. எல்லாரும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி நான் நல்லவன், அவ்வளோதான். ரைட் ஆர் ராங் இந்த இடத்துல தான் நான் நிற்போம். ஆனால் ஒவ்வொன்று சம்பவம் உன் ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு டிசப்ஷன்.